என்ன நடந்ததுன்னு அது சொல்லலாமா? பிகாஸ் இந்த மாதிரி பெண்கள் ஒரு சூழல் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும், மாட்டிக்க கூடாது. யுவர் விஷ். கண்டிப்பா சொல்றேன். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்த ஏதோ ஒரு பொண்ணு போய் விழக்கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி பல பெண்கள் இதே ஆணோட வலையில விழுந்து தப்பிச்சு இல்ல தப்பிக்க முடியாமலாம் எனக்கு மெசேஜ் அனுப்பி இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கா? ஆமா, அதே பேட்டர்ன், சேம் பேட்டர்ன். இப்போ வரலையுமே உங்களுக்கு நான் மெசேஜஸ் கூட காமிக்கிறேன். பட் அவங்க யாரையும் நான் வெளிப்படுத்த விரும்பல. ஆக்சுவலி உங்க லைஃப்ல எப்படி இது நடந்தது? இவ்வளோ பெரிய ஆண்டர்பிரினரா ஆயிருக்கிற ஸ்வாகதா, ஸோ 20s அந்த டைம், லேட் 20sல என்ன நடந்தது அப்போ? நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. எனக்கு வந்து இன்னாரோட சாயல் வேணும், இவங்களை சார்ந்திருக்கணும், மாதம் மாதம் யாரும் எனக்கு பாக்கெட் மணி கொடுக்கணும்னு நான் 17 வயசுலேருந்தே இருந்ததில்லை. அப்படி இருக்கிற பொண்ணு வேலை எங்கே கிடைக்குதுன்னு பார்த்துட்டே தான் இருப்பேன். எனக்கு பாட கிடைக்குதா, கோரஸ் கிடைக்குதா பண்ணிகிட்டே தான் இருப்பேன். என்னோட ஒரு 9 years லவ் ஸ்டோரி ஒன்று, அது பிரேக்கப் ஆயிடுச்சு. எனக்கு அது அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். I'm a sound engineer. I record musicians. I teach musicians. ஒரு கம்போசிஷன் இருக்குன்னா அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பாட வைக்கிறது, கோரஸ் கண்டக்ட் பண்ணுறது, லைவ் மியூசிஷியன்ஸை சூப்பர்வைஸ் பண்ணுறது, சோலோ ரெக்கார்டிங்ஸ் பண்ணுறது, ஓவரால் மிக்ஸ் சூப்பர்வைஸ் பண்ணுறது. there was a lot of work I was doing. A to Z நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தேன். A to Z பார்த்துட்டு இருந்தேன். நான் பாட்டு பாடுவேன், அங்கே கோரஸ் ஏதாவது கம்போசிஷன் இருக்குன்னா அது கூட ட்ராக்ஸும் பாடுவேன். அதுக்கு யாராவது ஃபீமேல் சிங்கர்ஸோ மேல் சிங்கர்ஸோ கூப்பிடுறதும் நான் தான் கூப்பிடணும். அவங்களையும் ரெக்கார்ட் பண்ணணும். அந்த ரெக்கார்டட் சென்ஸை கொண்டு போய் மிக்ஸை கொடுக்கறது, அங்கே கோஆர்டினேட் பண்ணுறது, பேமெண்ட் வாங்கி கொடுக்கறது, அத்தனையுமே பண்ணணும். A to Z அத்தனையும் அந்த மியூசிக் டைரக்டர் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அவங்களோட ஸ்டூடியோவில். ஐ எம் a very good டெக்னீஷியன். நான் நல்ல ப்ரொஃபஷனலாக எல்லாத்தையுமே நேர்த்தியாக பண்ணுறனால என்னோட வேலையில் எந்த குறையுமே இருந்ததில்லை. ஓகே, நான் அப்போ நல்லா ஃபினான்ஷியலி நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தேன். ஸோ எனக்கு காசு வேணும்னு இல்லை, ஆனால் நல்லா கற்றுக்கணும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், அந்த லேடரில் முன்னேறணும் அப்படின்னு நான் நினச்சி தான் இங்கே வந்து சேர்ந்தேன். அப்போ ஒர்க் பண்ணிருக்கும் போது எனக்கு இந்த 9 year old ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிடுச்சு ஃபார் சம் ரீசன். அண்ட் எனக்கு அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காலேஜ்லேருந்து ஆரம்பிச்சில்ல? காலேஜ்லேருந்து. காலேஜ் ஸ்வீட் ஹார்ட் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு எனக்கு அவருக்கு. ஸோ அது அந்த பிரிவு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை எப்படி எடுத்துக்கிறது, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறது, அது வேலையில் இருந்துட்டு இதை நான் பண்ணணும். ஏன்னா அந்த வேலை இம்பார்ட்டன்ட். வேலை இல்லைன்னா வீட்டில் டிப்ரெஸ் ஆகிட்டு உட்காந்துருவேன். ஸோ அங்கே போகிறேன், ஒர்க் பண்ணுறேன். அந்த மாதிரி ரொம்ப வல்னரபிளான ஒரு சுச்சுவேஷனில் திஸ் பர்சன் டேக்ஸ் கண்ட்ரோல். என்னோட அப்யூசர் மியூசிக் டைரக்டர் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆக்குறாங்க. அவங்க ஃபேமிலியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாரையுமே மீட் பண்ணியிருக்கேன் நான்.